கருப்பனை வெள்ளையாக்குறதும் பிறந்திலேருந்துண்ணா குழந்தையிலிருந்து 20 வயசு மட்டும் தக்காளி பழம் கலர்றாங்க. வெள்ளையனை கருப்பாக்குறதும் தக்காளி தான் தெரியும் தானே உனக்கு? அது நடிகர் கமல் மாதிரி வரும். ஓ ஓ ஓ ஓ கடைசியில் அப்புள் பழம் கலராக வந்தாங்க. என்ன பண்ணி தெரியலையா உண்மையான தெரியுது. ஓ அவனை இன்னும் காணலையே, அவன் வர இல்லையே. அவன் தான் நானே இந்த தம்பி. சார் 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 வா 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 வா. நீங்க அந்த ஹைராஜ் டாக்டர்? ஓ நான் தான். இரு 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 இல்லையாப்பா, என்னப்பா ஹைராஜ் டாக்டர் சொல்றீங்க? கதிரை எவனுக்கு நீ நல்ல கரை கையில இருக்கலாம் தான். நீ நீ ஓட்ட நல்லா இரு எடுத்து நல்ல பாக்குறது இது ஓட்ட கரை இருக்கலாம். எடுத்து போடும். என்னடா சார் நிறைய இடங்களும் கல்யாணம் பார்த்தது, நிறைய இடங்களும் வரன்னு பார்த்தேன். எனக்கு ஓ அது நான் டாக்டர் தான், நான் புரோக்கர் இல்லை. பெரிய அழகா நிபுணர் இல்லையா? டாக்டர் இல்லையா? என்னண்டு இந்த பியூட்டி பார்லர் டாக்டர் இல்லையா நீங்க? அது 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 செய்வேன். ஸ்கின் சம்பந்தமா தோல் டாக்டர். அதான் கேட்டு வந்துடும். அவங்கள்ட்ட வந்துடும். என்னன்னா என்ன நான் கரப்பா இருக்கப்படியா நிறைய பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. வேணாம ரிஜெக்ட் பண்றாங்க. என்ன பிடிக்கும்னு சொல்றாங்க. கரப்பா படிப்படியா எனக்கு இங்க இங்கிலீஷ் எல்லாம் ஏன்னா நீங்க வந்து பிறகு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அது நல்ல கலரா வெள்ளை கலரா வரக்கூடிய மாதிரி நல்ல மருந்து தான் நல்ல வேணும். ஹெல்ப் பார்த்து கொடுக்குற காசு பிரச்சனை. தம்பி இங்க வா. ஒரு மனுஷனை கருப்பனை வெள்ளையாக்குறதும் வெள்ளையனை கருப்பாக்குறதும் டாக்டரோட கையில் இருக்கு. டாக்டர்கிட்ட எல்லாம் இருக்கும். டாக்டர்கிட்ட இல்லாத ஒன்றும் இல்லையே. நீ ஒன்றும் யோசிக்காது. இப்ப எனக்கு ஒரு நல்ல மருந்தா தான் நல்ல மருந்து ஒன்று பல வாண்டு வெள்ளை நல்ல மருந்து ஒன்று எழுதாரன். உனக்கு எவ்வளவு காலம் இந்த கருப்பு இந்த குட்டை எல்லாம்? என்னடா நான் பிறந்திலேருந்துண்ணா பிறந்திலிருந்து 20 வயசு மட்டும் தக்காளி பழம் கலர்றாங்க. தக்காளி பழம் இங்கே உறைஞ்சிப்பட்டது. பிறப்பில அதிக கலர் அப்படிதான் உறைஞ்சிப்படுறேன். நான் பிறப்பில அப்படிதான் கலர் அப்படிதான். இப்போ கொஞ்ச நேரம் தான் கருத்து போட்டா தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பார்த்து நல்ல கிரீம் தான் கொஞ்சம் வெள்ளையா வரக்கூடிய மாதிரி இருக்கு. பழையபடி வெள்ளையா வரும். திரும்பவும் உனக்கு இந்த தக்காளி பழ கலர் தான் வேணும். வெள்ளையா வந்து நடிகர் கமல் மாதிரி வரும். அகல ஆசைப்படி மாதிரி இருக்கும். தக்காளி தான் தெரியும் தானே உனக்கு? தெரியும். எங்க பார்த்துருக்குற? மறக்கிறத பார்த்துக்க. அந்த கிரீம் எத்தனை 2-3 ஜாய் கிரீம் பார்க்கணும் தம்பி. ஒன்று காலையில் சாப்பிட்றதுக்கு முதல் பாவிக்கணும். பிறகு கொஞ்சத்தால் ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு அதை கலையை போட்டு இன்னொரு கிரீம், பின்ன படிக்க இன்னொரு கிரீம். உனக்கு 3 நாள்ல சொல்லி வேலை பழைய தக்காளி பழம். நான் கைராசி டாக்டர்டா. எந்த கையால கொடுத்தாலே கருப்பெல்லாம் சோப்பாயிரும். சரி நீ ஒண்ணு யோசிக்காதயா? சரி நான் துணில எழுதாறேன். அங்க இருக்க இந்த மாமிசு அதுல கூட அங்க பிள்ளைகள் நிக்கிறாள். பிள்ளை நிற்பாளுகள். துண்டை குடித்தா மரம் தருவாளுகள். காசும் அங்கேயே கொடுக்கணும். பழைய தான் வெள்ளையா வந்தா சரி. கடைசியில் அப்புள் பழம் கலரா வந்தா தக்காளி பழம் கலர் இல்லாடியும். ஏன் தக்காளி பழம் கலர் இப்ப பிடிக்கலையே உனக்கு? இப்ப அப்புள் கலர் கலர் என்னடாப்பா? இப்ப அப்புள் என்ற தக்காளி என்ற இன்னும் கொஞ்ச நேரம் நான் வேற கலர்ல பாப்பா. எல்லா கலர் சேர்ந்தாதான் நாங்கள் ரசிப்பா பார்த்து ஒரே கலர் தான் எல்லா கலர் இருக்கும். உன்ன பிட்டையில் பார்த்தா ரசிக்கணும் பார்த்தா கட்டாயம் ரசிக்கணும் பார்த்தா. உனக்கு எத்தனை வயசு? 25 வயசு. நாரட்டைக்கு வந்து பார்த்தா 45 வயசு மாதிரி கிடக்கு. இப்ப இளம் மூஞ்சிலாது. இப்ப 25 வயசு பையனா. சரி சரி சரி. அது இளம ஊஞ்சலாடுறது தேவையில்லை. அங்கே எதுவும் தொல்லையில் விட்டுறாது. அவ்வளோகிட்ட இறுக்கி விட்டுருவாளுகள். துண்டை மட்டும் கொடு, பாய் துறக்கப்படாது. சரியோ? கதை அப்படின்னா அது கதையை குறைக்கிறது. கதையை குறைச்சது உலகத்தில் வாழல. கதை நீட்டாக ஓகே 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 கதைக்கிறது. கதையை குறைச்ச மாட்டா சைவராது. ரெண்டு வேலை சரி போயிட்டு அது கொடுத்து மருந்து கொண்டு வா. 1 மாதத்திற்கு பிறகு. ஹலோ ஆமாம் சார். இப்போ 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 ஒரு 2 நிமிஷத்தில் நான் பாருண்ணா சார். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தவிர நான் வந்துடுவேன். ஆமாம் வைங்க சார். என்னடாப்பா யார் நீ? இரு யார் நீ? என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியலையாப்பா?
தெரியலையாப்பா எனக்கு. உண்மையான தெரியுது. உண்மையா எனக்கு தெரியல. உன்ன மாதிரி எத்தனை பேசண்ட் நான் ஒரு நாளை பார்ப்பேன். அது சரி. நாம கம்ப்யூட்டர் மண்டையில இருக்கு. அன்னைக்கு அந்த முகம் வெள்ளையாரது உங்களோட ஐடியாவுக்கு வந்த ஞாபகம் இருக்கு. உங்களோட ஓ பார்க்க அவனை இன்னும் காணலையே, அவன் வரலையே. அவன் தான் நானே அந்த தம்பியான் சார். நான் அந்த தம்பி தான். அந்த தம்பி மாதிரி எனக்கு தெரியலையேடாப்பா. இல்லடா இந்த முகம் எல்லாம் பொங்கி வெடிச்ச மாதிரி கிடக்கேடாப்பா. அந்த கூட கதை கிட்ட அந்த போட்டோ கீழே அந்த கிரீம் போட்டோ வந்து வெடிக்கலாம். நானே சொன்னேன், டேய் நீ என்னிட்ட வந்து கேட்ட, நீ கருப்பை வெள்ளையாக்கணும், குட்டையில சிவப்பாகணும் மட்டும் கேட்ட, நீ அதுக்கேற்ற மருந்து நான் கொடுத்தேன். அதான் அந்த மருந்து போட்டா தக்காளி மாறிக்கிறேங்க போட்டியோ அந்த மருந்து போட்டான். இப்ப தக்காளி பழம் வேற போய் தோங்குது. எனக்கு சைட் பக்கத்துல என்ன சார் பார்த்து முகல காரத்து போறீங்க. இதுக்கு தாண்டா உனக்கு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி லூசங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமோ? கண்ட கிரீம் எல்லாம் போட்டு கண்ட சாமான் எல்லாத்தையும் பூசி தங்களுடைய இயற்கையின் அழக வீணாக்குதுகளடா இப்பத்தைய பொடிப்பட்டைகள். ஏண்டா நீ படிப்பில்லையே, படிவானா அவங்களானே சும்மா இந்த கண்ட கிருமியெல்லாம் போட்டு சும்மா அநியாயமா மூஞ்ச பழையாகி குட்டை பிடிச்சி இறைச்சி தொங்குது. இதெல்லாம் வேலையடா. எனக்கு இதை படிப்பிக்கணும். நீ திரும்பி இந்த வருவான்னு எனக்கு தெரியும். நான் வேணுமென்னு தான் செய்யணும். அது வீட்டு வாடகை போனா முக விளையாடுவேன் நம்ம. போடு திரும்பி அங்க போறியே. இப்ப நீங்க போட்ட மறந்தால பார்த்தா மருந்து என்ன இருக்கு, நான் மாற்றி மாதிரி ரெண்டு போட்டு பொம்பளை ஓகே சொன்னது. இப்ப அது கூட நீங்க கடை அது இல்லாம போட்டு சரி முகம் படியில ஒரு ஒன்னும் யோசிக்காத நான் இருக்கிறேன். இனி உன்னை போற நேரம் 75 வயசு கிளவியில பார்க்கத்தக்க மருந்து ஒன்று நான் தரேன். நீ அதை